வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. வரும் ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி சீனாவிற்கு மேற்கொள்ளும் பயணத்தை சீன அரசு வரவேற்றுள்ளது. செயற்கை இழை துணி ரகங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஜவுளிகளின் உற்பத்திகளின் விண்ணப்பிக்க ஏதுவாக உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கான இணையதளத்தை மீண்டும் திறக்க மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் வரும் 15ஆம் தேதி 79வது சுதந்திர தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி நாட்டு மக்களிடையே தேசப்பற்றை ஏற்படுத்தும் வகையில் இல்லந்தோறும் மூவர்ண கொடியேற்ற மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் இன்று நடைபெறும் மூவர்ண கொடி யாத்திரையை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தொடக்கி வைக்க உள்ளார். பாலஸ்தீனத்தை தனிநாடாக அமெரிக்கா அங்கீகரிக்காது என்று அந்நாட்டின் துணை அதிபர் திரு ஜே.டி. வான்ஸ் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தின் கென்ட் நகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக கூறினார். மரக்காணம் புதுச்சேரி 4 வழி நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தொழில்நுட்ப கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான மெரிட்டை திட்டத்தை 4200 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மாநிலங்களின் மூலதன செலவினங்களுக்கான சிறப்பு நிதி உதவி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசு மத்திய அரசிடம் கோரிய 200 கோடி ரூபாய் நிதி உதவிக்கு மத்திய நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி அரசு மொத்தம் 4750 கோடி ரூபாய்க்கு ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் கடன் அனுமதி பெற்றுள்ளது. தாய்லாந்தில் நடைபெறும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் மகளிர் பிரிவில் இந்திய வீரர்கள் 7 பேரும் ஆடவர் பிரிவில் 3 பேரும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். இதனால் இந்தியாவுக்கு தங்கம் அல்லது வெள்ளிப் பதக்கம் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.